அவங்க சொல்வது 2050 2055 முடியும் பொழுது இஸ்லாமிய மதம் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய மதமாக, முதல் மதமாக இஸ்லாமிய மதம் இருக்கும். இந்து மதத்தை பொறுத்தவரை 2055 கூட அதே இடத்துல இந்து மதம் இருக்கும். 120 125 கோடி பேருக்குள்ள இருப்பாங்க. பைபிள்ல தான் போட்டிருக்கு. அதாவது உலக நாடுகள்ல இஸ்லாமியர்கள் தான் ஆட்சி செய்வார்கள்னு சொல்லி இருக்குது. இஸ்லாமத்துல ஒரு நடைமுறை இருக்குதுங்க. ஒரு ஆண் எத்தனை மனைவி வேணா வச்சுக்கலாம். அது அவங்களுடைய ரிலிஜியஸ் கோட்பாடு. அதை பற்றி தவறே கிடையாது. ஆனா கிறிஸ்தவத்துல ஒரே மனைவி தான் இருக்கணும்னு இருக்குது. இந்துக்கள்லயும் ஒரே மனைவி தான் இருக்குது. தெரியாம செய்யறது அது வேற. ஆனா தெரிஞ்சு இவங்க என்ன பண்றாங்க, 2 மனைவி 3 மனைவி வச்சுன்னு எல்லாத்துக்கும் பிள்ளைங்களை கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன ஆகுது, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மனைவி இருந்தால் கூட ஏறக்குறைய ஒரு 3 பிள்ளை 4 பிள்ளை இருக்கும். ஆனால் இந்துக்கள்லையோ கிறிஸ்தவங்களை பார்த்தீங்கன்னா 1 பிள்ளை இல்லை 2 பிள்ளை தான் இருக்கும். அகெயின் பாப்புலேஷன் அங்கே அதிகமாகுது. அதாவது அவங்களுக்குள்ள உள்ள தைரியம், இஸ்லாம் மக்களுக்கு ரொம்ப தைரியம் உடங்குதா. அதனால தான் தைரியமா எதையும் செய்ய அவங்க முற்படுவாங்க. அந்த தைரியத்துல நிறைய பிள்ளைங்களும் பெற்றுக்கிறாங்க. நிறைய பிள்ளைங்களை பெற்றுக்கும் போது என்ன ஆகுது, நேச்சுரலா பாப்புலேஷன் அதிகமாகுது. அதில் நான் உண்மையாக அவங்கள பாராட்டுறேன். அந்த தைரியம் இருக்கணும். ஆண் சிங்கம்னு சொல்றது